பெண்களை பின்னாலே வர சொல்லிவிட்டு முன்னாலே நடந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். இது குர்ஆனில் உள்ள ஒரு செய்தி. சின்ன வரலாற்று குறிப்பது. மிஸ்ர் தேசத்திலிருந்து மத்தியன் தேசத்திற்கு வருகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். கிணத்துல 2 பெண்கள் தண்ணி பிடிக்க முடியாமல் குடத்தோடு நிற்பார்கள், உதவி செய்வதற்காக ஆள் இல்லாமல். மூசா அலைஹிஸ்ஸலாம் நீர் எடுத்து இறைத்து 2 பெண்களுக்கும் தண்ணீர் கொடுத்து விடுவார்கள். ஒரு ஓரமாக போய் உட்காருவார்கள். நீண்ட பயண களைப்பு, சாப்பிட ஒன்றுமில்லை, வயிறு ஒட்டி போயிருக்கிறது, கடுமையான பசி. ஏதாவது கிடைச்சா பரவாயில்ல என்று இருக்கிற போது அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கையேந்துகிறார்கள். இது எல்லாமே குர்ஆன்ல இருக்கு. துஆ செய்கிறார்கள். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். அல்லாஹ் இங்க வந்து தங்கி இருக்கிற நான் ஒரு ஃபகீர், நான் ஒரு ஏழை, நான் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தகவல் அந்த 2 பெண்களுக்கும் காதிலே விழுந்தது. தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு தந்தையிடம் வேகமாக போனவர்கள் விஷயத்தை சொல்லுகிறார்கள். அங்கே ஒரு வாலிபர் அமர்ந்திருக்கிறார், கடுமையான பசியில் இருக்கிறார். பெரும் கூட்டத்திற்கிடையில் எங்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்து அவர்தான் உதவினார். தந்தை சொன்னார், அவரை அழைத்து வாருங்கள். அந்த 2 பெண்ல ஒரு பெண் வருகிறது. அந்த வர்றத அல்லாஹ் சொல்றான், தம்ஷி அலஸ்திஹ்யாஇன். மூசாவுக்கு முன்னால் அந்த பெண் வெட்கத்தோடு நடந்து வந்தது. இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த பெண் முகத்தை மூடிக்கொண்டு வந்தது. முகத்தை மூடிக்கொண்டு உலகத்தில் ஆகப்பெரிய கற்பொழுக்கம் நிறைந்திருக்கிற மூசாவிடத்தில் வந்து, எங்கள் தந்தை உங்களை கூப்பிடுறார், உங்களுக்கு ஏதோ கொடுக்கணும்னு நினைக்கிறார் என்று சொல்லுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் எழுந்தார்கள் வீட்டுக்கு போகும்போது சொன்னார்கள், எம்மா நீ முன்னாடி நடந்து நான் பின்னாடி வரக்கூடாது, நீ என் பின்னாடி வா, நான் முன்னாடி போறேன். நீ எனக்கு வேணும்னா வழியை மட்டும் சொல்லு, லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு வந்தா நான் போயிருவேன். இம்ஷி கல்ஃபி, இது தப்சீர்ல வர்ற வார்த்தை. துல்லீனி அல தரீக், எனக்கு பின்னாலே வா, வழி மட்டும் சொல்லு. ஃபஇன்னா அஹ்லு பைத்தின் லா நன்துரு ஃபி அகாபின் நிசா. நாங்கள் நபிமார் குடும்பம், நாங்கள் பெண்களை பின்னால் இருந்து நடந்து வந்து பார்க்கிற பழக்கம் இல்லை, நான் முன்னாலே போகிறேன். திருக்குர்ஆன் இந்த நிகழ்ச்சியை முழுசா பதிவு செய்யறதுக்கு பின்னால 2 விஷயம் சொல்லுகிறது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் ஒரு ஆடவனோடு பேச முற்படுகிற போது ஒரு பெண் எவ்வளவு வெட்கத்தோடும் பத்தினித்தனத்தோடும் அவள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த பெண்ணில் இருந்தும், ஒரு பெண்